திரு முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். காங்கிரசினுடைய ஒரு வணக்கம். மூத்த தலைவர், அவருடைய மறைவானது காங்கிரஸுக்கு ஒரு பேர் இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் பயணத்தில் அவருடன் நீங்கள் சந்தித்த அந்த முக்கிய நிகழ்வு குறித்தாக நீங்கள் பகிரலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகப்பெரிய பேர் அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் மிக சிறப்பாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவரோடு ரொம்ப பயணம் செய்திருக்கிறோம். அவர் ரொம்ப வெளிப்படை தன்மையுடையவர். எதையும் மூடி மறைத்து ஒரு உள்நோக்கத்தோடு பேசுகிற அந்த பழக்கம் அவருக்கு என்பது பெரிதும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் அவருக்கு என்ன படுகிறதோ அந்த கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. பெரியும் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் என போற்றப்பட்ட ஈவி.கே. சம்பத் அவர் ஈவி.கே. சம்பத் அவருடைய மகனாக மட்டுமில்லாமல் இவரும் ஒரு மிகச்சிறந்த தலைவராக விளங்கினார். ஈரோட்டில் இவரது மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய சூழலில் அவர் இயற்கை எய்திய காரணத்தினால் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு எல்லோரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்து நல்ல வெற்றியினையும் பெற்று சட்டமன்றத்திலும் மிக சிறப்பாக பணியாற்றிய ஒரு சூழலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இயற்கை எதிர்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது பிரிவால் வாழுகிற குடும்பத்தார் மற்றும் காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல, பொதுவாக தமிழகத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் இழப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. ஈவி.கே.எஸ். அவர்கள் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த இரு கூட்டணிகளிலுமே அவர் சேர்ந்தாக பயணித்திருக்கிறார். அந்த ஒரு சூழலானது ஏற்கனவே ஒரு முக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த ஒரு பிரச்சனைகளை அவர் எந்த மாதிரியாக எதிர்கொண்டிருக்கிறார்? ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவரை பொறுத்த மட்டில் அவர் கூட்டணி மாறி மாறி வந்திருக்கலாம். அதிமுகவோடு பயணம் செய்திருக்கலாம், திமுகவோடையும் பயணம் செய்திருக்கிறார், எங்களோடையும் அவர் சேர்ந்து பயணம் செய்திருக்கிறார், எங்களை எதிர்த்தும் பயணம் செய்திருக்கிறார். வேறு எந்த ஒரு பொது பிரச்சனை என்று வருகிற பொழுது வெளிப்படையாக அது குறித்து அவர் பேசுவார். மிக வெளிப்படையாக கருத்துக்களை சொல்வார். பின் விளைவுகள் குறித்து அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டதே கிடையாது. பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் அவரை சந்தித்து கேள்வி கேட்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் சொல்லுவார். அவருக்கு என்ன படுகிறதோ அந்த அந்த பிரச்சனைக்குரிய தன்மை குறித்து மிகுந்த வெளிப்படைய தன்மையோடு பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். ஒளித்து மறைத்து பேசக்கூடியவர் அல்ல, உள்நோக்கத்தோடும் பேசக்கூடியவர் அல்ல, மிகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். அது மாதிரிதான் பல பிரச்சனைகளே அவர் அணுகியிருக்கிறார் என்பது கடந்த காலத்தில் நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய புகழஞ்சை செலுத்தமைக்கு நன்றி திரு முத்தரசன்.